அபிஷன் ஜீவந்தோட வித்லவ் மூவிக்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லாவே இருக்கு. மதன் டைரக்ஷன்ல அபிஷன் ஜீவந்த், அனசுர ராஜன் நடிக்கிறாங்க. ஷான் ரோடன் மியூசிக் பண்றாரு. February 6 மூவி ரிலீஸ் ஆகும். பிரபாஸோட தி ராஜசா படம் February 6 OTT-ல வரப்போகுது. ஹாட்ஸ்டார்ல இது பிரீமியர் ஆகும். பிரபுதேவா அண்ட் வடிவேலு மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. டைட்டில் பேங்க் பேங்க் அண்ட் மூவிக்கான டைட்டில் டீசர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. யுவன் சங்கர் ராஜா இந்த மூவிக்கு மியூசிக் பண்றாரு. பிரதீப் ரங்கநாதனோட இலக்கிய படத்தை February 12 ரிலீஸ் பண்ண இப்ப டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமே சென்சார் அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா January 12 இந்த மூவி ரிலீஸ் ஆக சான்ஸ் அதிகம். மகேஷ் பாபுவோட வாரணாசி படம் அடுத்த வருஷம் April 7 ரிலீஸ் ஆக போகுதுன்னு நான் நேத்தி கூட சொல்லியிருந்தேன். இதை இப்ப அபிஷியலாவே ஒரு போஸ்டரோட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் April 7 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. SS ராஜமௌலி டைரக்ஷன்ல மகேஷ் பாபு, பிருத்திவிராஜ், பிரியங்கா சோப்ரா இன்னும் பல முக்கிய பிரபலங்கள் இந்த மூவில நடிக்கிறாங்க. ஒரு சில ஹாலிவுட் ஆர்டிஸ்டுமே கூட இந்த மூவில நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. MM கீரவானி மியூசிக் பண்றாரு. தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு நான் நேத்து கூட நம்ம வீடியோல சொல்லிருப்பேன். இப்ப லேட்டஸ்டா அடுத்து என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, இந்த சென்சார் அப்டேட்டை சீக்கிரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா February 12 13 ரிலீஸ் பண்ண இப்ப டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. இது இப்போதைக்கு சொல்லக்கூடிய ரிலீஸ் டேட் தான். ஏன்னா சென்சார் அப்டேட் எப்போ வரும்னு தெரியாது. சென்சார் அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா 12 13 ரிலீஸ் ஆயிடும். ஒருவேளை எப்போ போல இழுத்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா வேற ரிலீஸ் டேட்டை தான் அவங்க பார்க்கணும். ஏன்னா ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தலைவர் 173 படம் ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த நியூஸ் நானுமே பார்த்தேன். ஆனா அது அபிஷியலா எனக்கு கன்ஃபார்ம் கிடையாது. அபிஷியலா கன்ஃபார்ம் இல்லாத ஒரு விஷயத்த அது ரீமேக் நான் இங்க சொல்லக்கூடாது. அதனாலதான் நான் அந்த அப்டேட் இங்க சொல்லவே இல்லை. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்ப நான் சொல்றேன். March 13 காஞ்சனா படம் ரீரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப சம்மர்ல காஞ்சனா 4 ரிலீஸ் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சம்மர்ல காஞ்சனா 4 ரிலீஸ் ஆக போறதா நியூஸ் வந்துச்சு. ஆனா அது கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா மூவில இருந்து இன்னும் ஒரு அப்டேட் கூட விடவே இல்லை. அவங்க ஃபர்ஸ்ட் லுக் கூட விடல. அதுக்குள்ள சம்மர்ல படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். படம் கண்டிப்பா லேட்டா தான் வரும். ராமாயணா பார்ட் 1 இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எஸ்டிஆர் அண்ட் சாயா பியங்கர் காம்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. எஸ்டிஆர் 51 படத்துக்கு சாயா பியங்கர் மியூசிக் பண்ண வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்திருக்கு. ஆனா அது அபிஷியலா கன்ஃபார்ம் இல்ல. அதனாலதான் இன்னைக்கு சாயா பியங்கருக்கு போட்ட லைனப் வீடியோல கூட நான் அந்த மூவியை சேர்க்கல. அயன் மூவியோட ரீரிலீஸ் பத்தி கேட்டிருக்காரு. சீக்கிரமே இந்த படம் ரீரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ஒர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்ப நான் சொல்றேன். மங்கத்தாவோட பழைய வசூல் என்னன்னு கேட்டிருக்காரு. 74 கோடி கிட்ட இதோட வசூல் இருக்கு. ஒரே கொஸ்டினை தான் திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரே கொஸ்டினை வேற மாதிரி கேட்டு ஜனநாயகனோட இந்தியன் சென்சார்ல ஒரு சில சீன்ஸை கட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்னா ஃபாரின் வெர்ஷன்ல அதை கட் பண்ணி தூக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அங்க உள்ள சென்சார்ல கட் பண்ணி தூக்கினாதான் உண்டு. அதை ஓவர்சீஸ்லயும் கட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது தெரியாது. அது அங்க உள்ள சென்சார் போர்டு என்ன முடிவு பண்றாங்களோ அப்பதான் அது தெரியும். சென்சார்ல கட் பண்ண சீன்ஸ் எல்லாம் டெலிட்டட் சீன்ஸ் சொல்லி யூடியூப்ல போடுவாங்களா? தனி ஒருவன் மூவில ஒரு சில சீன்ஸ் டெலிட்டட் சீன் சொல்லி போட்டிருக்காங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. சென்சார்ல கட் பண்ண சீன்ஸ் மட்டும் அவங்க டெலிட்டட் சீன் போட மாட்டாங்க. மோஸ்டா மூவியோட ரன் டைம் காரணமா தான் ஒரு சில சீன்ஸை கட் பண்ணி தூக்கிருப்பாங்க. அதை தான் டெலிட்டட் சீன் அப்படின்னு போடுவாங்க. சென்சார்ல கட் பண்ண சீன்ஸை போடுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா சென்சார்ல சின்ன சீன் தான் அவங்க கட் பண்ண முடியும். ஒரு பெரிய சீனையே கட் பண்ணி தூக்கணும் அப்படின்னா அது படத்தோட கதையவே பாதிக்கும். ஏன்னா மூவிக்கு என்ன தேவையோ அதை தான் அவங்க சேர்த்து சென்சாருக்கு அமைச்சிருப்பாங்க. அதுல ஒரு சீனை அவங்க இடையில தூக்கிட்டாங்கன்னா அது ஒரு வீட்டுல இருந்து ஒரு செங்கல்ல உருவற மாதிரி தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மூவி எடிட் பண்ணும்போது அதுல ரன் டைம் காரணமா ஒரு சில சீன்ஸ் தூக்கிருப்பாங்க. இந்த சீனை மூவில இருந்து தூக்குனா எந்த பாதிப்பும் இல்லங்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் அதை தான் டெலிட்டட் சீனா அப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின்ஸ் பத்தின தனி வீடியோ சீக்கிரமா நான் ஷார்ட்ஸ் வீடியோவா போடுறேன். கில்லி படையப்பா மங்கத்தாவோட ரீரிலீஸ் வசூல கேட்டிருக்காரு. கில்லி படையப்பாக்குள்ள நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன் ஷார்ட்ஸ் வீடியோ. மங்கத்தாவுக்கு இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் வரல. நான் அப்டேட் வந்தோன்னு நான் சொல்றேன். ஹாலிவுட் மூவிஸோட அப்டேட்டும் சொல்லி கேட்டிருக்காரு. நான் பெரிய மூவிஸோட அப்டேட் வந்தா அப்ப நான் சொல்றேன். இந்த கமெண்ட் பண்ணவரை ஆல்ரெடி இன்ஸ்டால மெசேஜ் பண்ண சொல்லியிருந்தேன். இன்ஸ்டால மெசேஜ் வந்துச்சு, அங்க நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஆனா திரும்ப இந்த கொஸ்டின் கமெண்டா பண்றீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாம் யூடியூப்ல பதில் சொல்லி என்ன கேட்காதீங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் காதலன். இது இன்னைக்கு என்ன ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. என்ன நிறைய மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.